கண்மணி அவங்க சித்தி கண்மணி கிட்ட இந்த மாதிரி அம்மா வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்மணிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. உடனே சிவகாமி இருந்துட்டு என்ன கண்மணி ரொம்பவே வந்து டென்ஷனா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. எங்க அம்மா வந்து ஏற்கனவே ஒரு டைம் அங்க பிரதேசம் பண்ணிட்டு உடம்பு முடியாத போயிடுச்சுங்க அத்தை, ப்ளீஸ் எனக்காக வந்து கோயிலுக்கு வரீங்களா, எங்க அம்மாவுக்காக நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் கண்மணியும் கோயிலுக்கு போறாங்க. கண்மணி வந்து கோயில்ல அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கண்மணி அவங்க அம்மாவும் சித்தியும் வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. சித்தி வந்து கண்மணியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, அக்கா அங்க பாருங்க கண்மணி வந்து அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்கா. கண்மணி அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே போயிட்டு, கண்மணி நீ எதுக்காக கண்மணி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமி இருந்துகிட்டு அம்மாவோட வேண்டுதலை நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணி என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்றாங்க. கண்மணி அவங்க அம்மா வந்து கண்மணியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு, எனக்கு நீ வந்து பொண்ணா பிறந்தது நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சிவகாமியும் கண்மணியும் கோயில்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க. ராஜேஸ்வரி வந்து இதை பார்த்துட்டு நில்லுங்க ரெண்டு பேரும், இப்ப எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல கேக்குறாங்க. அதுக்கு சிவகாமி இருந்துகிட்டு, அத்தை நாங்க எங்கேயும் போல, கோயிலுக்கு தாங்க அத்தை போயிட்டு வந்தோம். ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இப்படியே ரெண்டு பேரும் வெளியில போனீங்கன்னா இங்க இருக்க வேலையை யார் பாக்குறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. கண்மணி வந்துட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்ன பண்றாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.